வணக்கம் நண்பர்களே, நான் சச்சு. நான் ரீசெண்டாக பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் போயிருந்தேன். என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பழனியில் இருக்கக்கூடிய வஉசி மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்தே தான் திரு ஆவினன்குடி கோயிலுக்கு வந்து சேர்ந்தேன். திரு ஆவினன்குடி கோயில் பக்கத்திலேயே ஃப்ரீயாக முடி காணிக்க கொடுக்கக்கூடிய இடம் இருந்துச்சு. நீ வந்துக்கிட்டு முடி காணிக்க கொடுக்கலாம் எப்படி, ஸோ அதனால ஃப்ரீ டோக்கன் வாங்கி முடி அங்கே காணிக்க கொடுத்துக்கிட்டேன். மொட்டை அடிச்சு முடிச்சதுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரவண பொய்கை புண்ணிய தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டேன். திரு ஆவினன்குடி திருக்கோயில் பழனிமலை அடிவாரத்தில் சரவண பொய்கை என்கிற புனித குளத்திற்கு அருகில் அமைஞ்சிருக்குது. சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய நீரில் குளிக்கிறதுனால பல நோய்கள் சரியாகுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த சரவண பொய்கை புண்ணிய தீர்த்த கிணத்துல இறங்கி குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சரவண பொய்கை புண்ணிய தீர்த்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீர்த்த கிணத்துல இருந்து தான் பைப் வழியா இங்க தண்ணி வருது. தீர்த்த கிணறு பக்கத்திலேயே ஒரு கணபதி டெம்பிளும் இருக்குது. திரு ஆவினன்குடி கோயில்ல முருகப்பெருமான் பாலசுப்ரமணியனாக காட்சி அளிக்கிறார். குளிச்சு முடிச்ச அப்புறமா மொட்டை தலையில சந்தனம் பூசிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். மயிலுக்கு போர்வை அளித்த கடைவள்ளல் போகன் பிறந்த ஊர் திரு ஆவினன்குடி. இந்த கோவில் சுற்றி வழிபடும் போது நம்ம கணபதியை தரிசிக்கலாம். அதே மாதிரி அருணகிரிநாதர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், சனீஸ்வர பகவான், தட்சிணாமூர்த்தி என எல்லாரையும் வழிபடலாம். திரு ஆவினன்குடி கோயில் உள்ளாடி போனதும் டைரக்டா போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்புறமா சுற்றி இருக்கக்கூடிய கோயிலும் 1 by 1 விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சனி பகவான் சன்னதி வந்த பக்கத்திலேயே எள்ளுருண்டை வித்துட்டு இருந்தாங்க. அங்க 5 rupees எள்ளுருண்டை வாங்கி தலையை சுத்தி இருந்து அக்னியில போட்டுக்கிட்டு சனி பெருமானை வழிபட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். உங்களும் திருஷ்டி போகணும் அப்படின்னா 5 rupees எள்ளுருண்டை வாங்கி தலையை சுத்தி சனி பெருமான் முன்னாடி இருக்கக்கூடிய அக்னியில போட்டுக்கோங்க. திரு ஆவினன்குடி திருக்கோயில்ல சூரிய பகவான், லட்சுமி தேவி, காமதேவனும் அக்னி தேவன் வந்து முருகப்பெருமானை வழிபட்டதா சொல்றாங்க. முருகாட்டுப்படையில நக்கீரர் ஆவினன்குடியை பற்றி பாடியிருக்கிறாரு. கோயில் அவுட் சைடு வந்ததும் ஸ்ரீ முருகன் வள்ளி தேவனை திருக்கல்யாண மண்டபத்தை காண முடியுது. அப்புறம் திரு ஆவினன்குடி கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய ஓவியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கோவில் அவுட் என்ட்ரில இருந்து இடது பக்கமா நடக்க ஆரம்பிச்சேன். திரு ஆவினன்குடி திருக்கோயில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியனை வழிபட்டுக்கிட்டு அப்புறமா தான் எல்லாரும் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவாங்க. அருள்மிகு திரு ஆவினன்குடி திருக்கோயிலுங்கிற இந்த கிரீன் கலர் போர்டு ஆப்போசிட்ல தான் பழனி திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. பழனி மலை கோயில்ல சாதாரண நாட்கள்ல காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும், விசேஷ நாட்கள்ல காலை 4 மணி முதல் 9 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். திருவிழா டைம்ல இது சற்று மாறுபடும். பழனி மலை கோயில் செல்லக்கூடிய படிப்பாதையில சாதாரண நாட்கள்ல காலை 4:45 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், விசேஷ நாட்கள்ல காலை 2:45 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். திருவிழா டைம்ல இது சற்று மாறுபடும். படிப்பாதை இல்ல யானைப்பாதையில போனா மட்டும்தான் இடும்பனோட கோயிலை பார்க்க முடியும். நக்கீரருக்கு பிறகு 11 சித்தரான போகரால் உருவாக்கப்பட்ட கோவில் தான் பால தண்டாயுதபாணி கோவில். பழனிமலை மற்றும் இடும்பன்மலை என்கிற 2 மலைகளும் சிவகிரி, சக்திகிரி என கைலாயத்தில் இருந்ததாகவும், சிவபெருமான் அவைகளை அகத்தியர் முனிவருக்கு கொடுத்ததாகவும், அகத்திய முனிவர் அவைகளை பொதுகைக்கு கொண்டு போக நினைத்து இடும்பாசுரனுக்கு ஆணையிட்டு இடும்பாசுரன் மலைகளை கொண்டு போகும்போது களைப்படைந்து முருகன் கருணையால் இந்த இடத்தில் இறக்கி வைத்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலோட புராண வரலாறு. பழனி மலை சுற்றி ஃப்ரீ ஷட்டில், அதாவது பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேட்டரி வெஹிக்கிள் ஏறி ஃப்ரீயாவே ஒரு வாட்டி பழனி மலையை சுற்றி வந்துட்டேன். நாம இப்போ பழனிமலை பால தண்டாயுதபாணி கோயிலோட என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். கோயில் என்ட்ரன்ஸ்ல இருந்து நேரே இருக்கக்கூடியதான் யானை வழிப்பாதை. பட் இந்த யானை வழிப்பாதை க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. இங்க வலது பக்கமா மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. ஃப்ரண்ட்ல கணபதி டெம்பிளை பார்க்க முடியுது. முடி காணிக்கை கொடுக்கறதுக்கு 2 பிளேஸ் அவைலபிளா இருக்குது. ஒன்னு சரவணை பொய்கை பக்கத்துல, இன்னொன்னு மலைப்பாதை பக்கத்துல. கைபேசி வைப்பு மையத்துல 5 rupees பே பண்ணி மொபைல் போனை பாதுகாப்பா வச்சுக்கலாம். கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு நிலையத்துல நாம நம்மளோட செப்பல்ஸ் எல்லாம் அங்கே விட்டு போகலாம். பக்கத்திலேயே கட்டணமில்லா கழிப்பிடம் அப்புறமா குளிக்க இடம் அமைஞ்சிருக்குது. இங்கேயே கட்டணமில்லா முடி காணிக்க செலுத்தக்கூடிய இடமும் அமைஞ்சிருக்குது.
நான் முருகப்பெருமானோட அறுபடை வீடுல 5 வீடை தரிசனம் பண்ணிட்டேன். எனக்கு பழனி கோயில் போற வரைக்கும் திருச்செந்தூர் தான் ஃபேவரட்டா இருந்துச்சு. கோயில் வந்த அப்புறமா பழனி கோயில் தான் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப செமையா சிறப்பா பண்ணிருக்காங்க. மலைக்கோயில் செல்லும் வழி நான் இந்த படிப்பாதை வழியா தான் பழனி முருகனை தரிசனம் பண்றதுக்கு போயிருந்தேன். படிப்பாதை வழியா செல்றதுக்கு 30 to 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது விஞ்ச் ட்ரெயின் வழியா டிராவல் பண்ணியிருந்தேன். பழனி முருகனை தரிசனம் பண்றதுக்கு 4 வழிகளில் பயணிக்கலாம். 1 படிப்பாதை, 2 யானை பாதை, 3 விஞ்ச் ட்ரெயின், 4 ரோகார். படிப்பாதையில படிகள் உள்ளன. யானை பாதையில அதிகமா படிகள் இருக்காது, கொஞ்சம் பாறை மேல நடக்கிற மாதிரி இருக்கும். விஞ்ச் ட்ரெயின் அப்புறமா ரோகார்ல வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நடக்க சிரமப்படுறவங்க அப்புறமா வயசானவங்களுக்கு விஞ்ச் ட்ரெயின் ரோப்கார்ல டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். பழனி முருகனை தரிசனம் பண்றதுக்கு கட்டண தரிசனம், ஃப்ரீ தரிசனம் ரெண்டுமே இருக்கு. நடந்து செல்ற பக்தர்கள் வசதிக்காக ட்ரிங்கிங் வாட்டர், ரெஸ்ட் ரூம், வெயிட்டிங் ஏரியா எல்லாமே சிறப்பா அமைச்சிருக்காங்க. பழனி முருகனை தரிசனம் பண்றதுக்கு செல்லக்கூடிய வழியில படிப்பாதை, யானைப்பாதை, விஞ்ச் ட்ரெயின், ரோகார் இங்க எதுவுமே மொபைல் அலோட் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்கும்.